இந்த இரவு தொழுகையை இமாமுடன் இமாம் முடிக்கும் வரைக்கும் சேர்ந்து தொழுகிறாரோ அவருக்கு இரவு முழுக்க நின்று தொழுத நன்மை கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே ஜமாஅத்தோடு சேர்ந்து இந்த தொழுகையை தொழ விரும்பினால் அதுவும் சிறந்ததாகவே காணப்படுகிறது. ஜமாஅத்தோடு தொழும்போது அன்புள்ள சகோதர சகோதரிகளே, முடியுமானவரை நாம் பூரணமாக ஜமாஅத்தோடு தொழ முயற்சி செய்ய வேண்டும். இமாம் சலாம் கொடுத்து அவர் பிரிந்து செல்லும் வரைக்கும் அதிலே நாம் ஈடுபட வேண்டும். இந்த இடத்திலே சில சகோதர சகோதரிகள் சில பள்ளிகளிலே 23 ரக்காத்துக்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டு அதை மாத்திரமே தொழக்கூடிய பள்ளிகளுக்கு செல்வார்கள். உண்மையிலேயே 23 என்று இரவு தொழுகையை நிர்ணயிப்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அது தொடர்பாக வரக்கூடிய செய்தி மிகவும் பலவீனமானதாகும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் மக்கள் 23 ரக்காத் தொழுதார்கள் என்று வருகிற செய்தி பலவீனமானதாகும். எனவே பலவீனமான இந்த செய்தியை வைத்து நாம் 23 என்று எக்காரணம் கொண்டும் நிர்ணயிக்க முடியாது.